இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை நாம் வாசிக்கலாம். இந்த அற்புதத்தின் தலைப்பு கொன்னை வாயுடைய செவிடனை சுகமாக்குதல். மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 37 வரை இதுவாக எழுதியிருக்கிறது. இப்பொழுது நாம் அதை வாசிக்கலாம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லையை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியாவின் எல்லைகளில் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியாக அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை குறித்து நாம் வாசித்தோம். இந்த அற்புதம் மார்க்கு பகுதியில் மாத்திரம் குறிப்பிட்டிருக்கிறது. வேறெந்த சுவிசேஷர்களும் இது குறிப்பிடவில்லை. தொடர்ந்து நாம் ஆண்டவர் செய்த இன்னொரு அற்புதத்தை இன்னொரு பகுதியிலே வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.